நாம் லூக்காவின் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் படிப்போம். 8ஆம் வசனம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லத் தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். போதும் நிறுத்திங்க. பாருங்க, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கணும். மனம் திரும்பினோம் இல்லையா? நம்ம எல்லாரும் மனம் திரும்பிதான் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் பாவத்தில் இருந்தோம், அக்கிரமத்தில் இருந்தோம், துரோகிகளாக இருந்தோம், சத்துருக்களாக இருந்தோம். நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருந்தோம்? பிசாசினுடைய பிள்ளைகளுக்கு ஒப்பாக இருந்தோம், அடிமைகளாக இருந்தோம், இருளிலே இருந்தோம். நாம் சேற்றில, இந்த வேதம் சொல்லுது பாருங்க, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலே இருந்தோம் என்று தாவீது சொல்றாரு. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தார் என்று தாவீது 42ஆம் சங்கீதத்தில் தெளிவாக சொல்றார், 40ஆம் சங்கீதத்தில் சொல்றாரு. அப்ப நம்ம எப்படிப்பட்டவர்களா இருந்தோம்? பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்த நம்மை தேவன் தூக்கி எடுத்தார். மனம் திரும்பி நம்ம ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறோம். அப்ப மனம் திரும்பி நம்ம எல்லாரும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கணுமா? எதை கொடுக்கணும்? கனிகளை கொடுக்கணும். கனி என்று சொன்னால், இதுவரைக்கும் நீங்க கொடுத்த கனி துர்மார்க்கமான கனிகளை கொடுத்து கொண்டு வந்தீங்க. இப்ப ஆவிக்குரிய கனிகளை நீங்கள் கொடுக்கணுமா? என்ன, எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்க வேண்டும்? ஆவிக்குரிய கனிகளை கொடுக்க வேண்டும். ஆவிக்குரிய கனிகளை ஏராளமான கனிகளை ஒப்பிட்டு பேசுறாரு. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகளா இருக்கிறீர்கள். கொடிகள் செடியோடு இணைந்தால் அவைகள் மிகுந்த கனிகளை கொடுக்கும் என்று ஆண்டவராக இயேசு சொல்றாரு. அப்ப நம்ம எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும்? ஆண்டவர் விரும்புகிறார். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். மனம் திரும்பிட்டீங்க, மனம் திரும்பி அதே சுபாவத்துக்குள்ள நம்ம வாழ்கிறோம் என்று சொன்னால், அப்ப நம்ம இன்னும் இருமனம் உள்ளவர்களாக தான் நம்ம இருக்கிறோம் என்று அர்த்தம். அப்ப நம்ம பழைய சுபாவத்தின்படி வாழாமல் புதிய சிருஷ்டிகளாய் நம்ம வாழ்கிற வாழ்க்கையை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். என்ன வந்தாலும் நான் கர்த்தருக்காக வாழ்வேன், கர்த்தருடைய வைராக்கியத்துக்குள்ளே நான் இருப்பேன். ஆண்டவருடைய இன்னைக்கு நாங்கள் கொடுக்குற வார்த்தை கொஞ்சம் அது உங்களுக்கு அது கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். தேவன் அப்படிதான் விரும்புறாரு. இவருக்காக நீங்கள் வாழும்போது, இவருக்காக நீங்கள் இவருடைய வழியில நடக்கும்போது, நீதியின் பாதையில நீங்கள் நடக்கும்போது, இந்த வழியில நடக்கும்போது, கண்டிப்பாக சொல்றேன், நீங்க இடறி விழவே மாட்டீங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வருகிற காலகட்டத்துல என்னென்ன நடக்கும், எப்படி நடக்கும், இந்த உலகம் எந்த போக்குல போகுது, எந்தை நோக்கி கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறது, என்ன நடக்குன்னு நமக்கு தெரியல. ஆனா சில காரியத்தெல்லாம் தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் இப்படி இந்த காலகட்டத்தில் நடக்கும்னு எழுதி கொடுத்துருக்கிறார். ஆனா அதுவும் மீறி பாவம் இந்த உலகத்துல பெருக 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 பாவத்துக்குரிய விளைவுனாலே இந்த உலகத்துல அநேக கேடுகளும் தீமைகளும் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்குது பாருங்க. அதை குறித்துலாம் நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால், நீங்களும் நானும் யாரை சார்ந்து வாழ்கிறோம், எப்படிப்பட்ட வழியில செல்கிறோம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நீங்கள் கொடுக்கிறவர்களா நிலைத்து நிற்கிறீங்களா? ஆண்டவர் அதை பார்க்கிறாரு. உங்களுக்கு நல்லா தெரியும், இல்லைங்க, என் கர்த்தருக்கு ஏற்றபடி நான் நடக்கிறேன், அவருடைய வழியில நான் நடக்கிறேன், அவருடைய பாதையில நான் செல்லுகிறேன். அவர் சொல்றாரு பாருங்க. அவர் இந்த போதனையை கேட்டு, இந்த போதனையில பழைய ஏற்பாட்டு காலத்துல 10 கட்டளையை கொடுத்தாரு. 10 கட்டளையை கொடுத்தாரு. இந்த 10 கட்டளையை யாராலையுமே செய்ய முடியல, ஒருத்தராலையும் செய்ய முடியல. தெரியும், ஆண்டவருக்கு நல்லா தெரியும் இதை செய்ய முடியாது. ஏன்னா ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தம் எல்லாருக்குள்ளே பாவம் இருக்கிறதுனால, அந்த பாவத்தினுடைய விளைவினால யாராலையும் இந்த 10 கட்டளை யாராலையும் பூர்ணமா செய்து முடிக்க முடியாது. 10 கட்டளை ஆண்டவர் கொடுத்து ஒரு கட்டளையில தவறினாலும் அவன் என்ன, பாவிதான். அப்ப 10 கட்டளை யாராலையும் செய்ய முடியல பாருங்க. ஆனா அதனால தான் ஆண்டவர் நான் கட்டளையை கொடுக்கல, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என் வழியில வாங்கன்றார் ஆண்டவர். எந்த வழியில வர சொல்றாரு? நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னை பின்பற்றி வாங்க, என்னை கை கொண்டு நடங்கன்றார் ஆண்டவர். ஆண்டவருடைய வழியில நீங்க நடக்கணும், ஆண்டவருடைய பாதையில நீங்க சென்ன, அவருக்காக நீங்க வாழ்கிற அந்த வாழ்க்கையை நீங்க கை கொண்டு வாழ்ந்தா நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதுவரைக்கும் நடத்தி வந்தவர் இன்னும் நடத்துவார், இதுவரைக்கும் தாங்கி வந்தவர் இன்னும் தாங்குவார். என் தேவன் உலகத்தின் முடிவு பறிந்தும் சகல நாட்களில் எனக்கு துணையாய் இருப்பார், கூட இருப்பார். நான் வைராக்கியத்தோடு சொல்லுவேன், என்னோடு இருந்த தேவன் மகனே மகளே உன்னோடு இருப்பார், நீ பயப்படாத, கலங்காத,
ஏனென்று சொன்னால் அப்படிப்பட்ட தேவன் இவர் சாதாரணமான ஒரு விக்கிரகத்தையோ ஒரு மனுஷன் கையினால் செய்யப்பட்ட ஒரு கல்லோ செல்லையோ ஒரு சொரூபமோ இல்லை. இவரே சிருஷ்டிகர், இவரே உருவாக்கினவர், இவரே படைத்தவர், நம்மை உண்டாக்கின தேவன் இவர்தான் மெய்யான தெய்வம் என்று சொல்லி நீங்கள் ஆணித்தனமாக எல்லா இடங்களிலும் பேசலாம். ஏன்னு சொன்னா நம்ம ருசித்து பார்க்கிறோம் இவர் எப்படிப்பட்டவர் என்றது. ஒவ்வொரு நாளும் நம்ம ருசி பார்த்துட்டோம் பாருங்க. அததான் தாவீது சொல்றார், கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்த்துட்டேன், அதனால நீங்களும் ருசித்து பாருங்க. சாதாரணமாக இருந்த நான் ஒரு ஆடு மேய்க்கிற என்னை கொண்டு வந்து தேவன் வந்து என்னை ராஜாவாக்கி இந்த இஸ்ரவேல் நாட்டுக்கே என்னை அரசனாக்கி எப்படிப்பட்ட ஒரு சீமானை போல என்னை உயர்த்தி வைத்தார். இவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நான் ருசி பார்த்துட்டேன், நீங்களும் ருசி பாருங்க என்று சொல்லி அதெல்லாம் இவ்வாறு எழுதியிருக்கிறார் பாருங்க. சிங்கத்தின் குட்டிகள் பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவருக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கன்றாரு. அப்ப நம்ம ருசித்து பார்த்திருக்கிறோம். நானும் ருசித்து பார்த்துட்டேன் பாருங்க. பல வருஷமாய் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை 1992 ஏற்றுக்கொண்ட நாள் முதல் கொண்டு இன்றைய வரைக்கும் நான் இவரை பார்க்கிற விதம் எப்படின்னா, இவர் உண்மையிலே இவரை போல நம்மளை நடத்துகிறதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லை என்பதை நான் அறிந்து கொண்டேன். அதுதான் என் பிள்ளைங்களுக்கும் சொல்றேன், பேரப்பிள்ளை எல்லாருக்கும் சொல்றேன், சபை மக்களுக்கும் சொல்றேன், பார்க்கறவங்களுக்குலாம் நான் சொல்றது பாருங்க. இவரை ஏற்றுக்கொள்ளுங்க, இவரை சார்ந்து வாழுங்க. இவரைக்காக நீங்க வாழும்போது கண்டிப்பாக ஒரு காலமும் நீங்க இடறி விழ மாட்டீங்க. தேவன் ஒரு நாளும் உங்களை தேவன் விட்டுட்டு சும்மா இருக்க மாட்டாரு. அப்ப நீங்களும் நானும் என்ன பண்ணணும், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கணும். சபைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஏதோ சபையில ஆராதனை பண்ணிட்டு நம்ம ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவர்களை போல நம்ம வாழாம எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களா இருக்கிறோம், ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களா இருக்கணும். ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் என்று சொன்னா தேவனுடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கிற கிறிஸ்தவர்கள் என்று அப்படிப்பட்டவர்களா இருக்கணும். பாரம்பரிய கிறிஸ்தவர்களா பாத்தீங்கன்னா அவங்க பேசுறதே நாங்க பாரம்பரியமா நாங்க கிறிஸ்துவங்க, நாங்க தலைமுறையா கிறிஸ்தவர்கள் இல்ல. பாருங்க, தேவன் சொல்றாரு, ஆண்டவர் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலயும் ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசத்தினாலே தேவனுடைய மகிமையை காண்பார். விசுவாசத்தினால்தான் மகிமையை காண முடியும். இப்ப 12 வருஷமா பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ எல்லாரும் நெருக்கிக்கின்னு இடிச்சுக்கின்னு வந்தாங்க. எல்லாரும் நெருக்கின்னு இடிச்சுக்கின்னு வரும்போது 12 வருஷமா இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு மட்டும்தான் வல்லமை போச்சு, வேற யாருக்கும் வல்லமை போல. ஏன் போல? அவன் ஒரு மாத்தம் தான் என்ன பண்ணான், விசுவாசித்தான். என் தேவி இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகம் அடைவேன் என்று சொல்லி விசுவாசித்தான். அதனால அவளுக்கு மட்டும்தான் வல்லமை புறப்பட்டு போச்சு, வேற யாருக்கும் போல. எல்லாரும் இடிச்சாங்க, நெருக்குனாங்க, அவரை இடிச்சுக்கின்னு தான் வராங்க எல்லாருமே. பேதுருவே சொல்றாரு, ஆண்டவரே எல்லாருமே உன்னை இடிச்சுக்கின்னு நெருக்கின்னு தான் வராங்க, எல்லாருடைய கையும் காலும் உங்க மேல படுது ஆண்டவரே, யார் கை கால் படாத இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா கூட்டத்துல வராது. இப்படி இருக்கும்போது யாரோ என்னை தொட்டது யாருன்னு கேட்டா, என்ன இது அதிசயம், இது கிண்டல் கேள்வியா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கிற மாதிரி பேதர் கேட்கிறார். இல்ல என்னை தொட்ட விதம் வேற, என்னை விசுவாசத்தோடு தொட்டாள் என்று சொன்னாங்க. அதுதான் சொல்ற, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. அப்ப உங்களுடைய விசுவாசத்தின்படிதான் உங்களுக்கு ஆக கடவுது. நீங்க எப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துல வாழ்கிறவர்களா இருக்கிறீங்க, அதாவது மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுக்கிறவர்களாய் நீங்கள் இருக்கணும். உங்களுக்குள்ளே தெரியும் நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம். கர்த்தருக்காக வாழ்கிறோமா, இல்ல கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம மனுஷனுக்கு கொடுக்கிறோமா? பாருங்க, ஆண்டவர் அதான் சொல்றாரு, தேவனுக்கு கொடுக்க வேண்டியது தேவனுக்கு கொடுங்க, ராயனுக்கு கொடுக்க வேண்டியது ராயனுக்கு கொடுங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவர் இடத்துல ஒரு பணத்தை கொண்டு கொடுக்குறாங்க. இந்த பணம் யாருக்கு சொந்தம்னு கேட்கறாங்க. வரி கட்டலாமா கட்டக்கூடாதா ராயனுக்கு அப்படின்னு கேட்கும்போது பரிசேயருங்க சோதிச்சு பாக்குறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த சொரூபத்துல இந்த பணத்து மேல யாருடைய சொரூபம் இருக்குது பாத்தீங்கன்னா, இப்ப எல்லா பணத்திலயும் ஒரு உருவத்தை போட்டு நம்மளுடைய பணத்துல காந்தி இருக்கிறாரு இல்லையா, காந்திஜி இருக்கிறாரு, அவருடைய சொரூபம் இருக்கு. அப்ப காலத்துல ராயனுடைய சொரூபம் இருந்தது அந்த பணத்து மேல. இது ராயனுக்கு செலுத்துங்க, தேவனுக்கு செலுத்துங்க. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் மனுஷனுக்கு கொடுக்க நீங்க என்ன பண்ணாதீங்க, முன்ன போவாதீங்க. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தருக்கு கொடுக்கணும், மனுஷனுக்கு கொடுக்க வேண்டியதை மனுஷனுக்கு கொடுக்கணும். ஆண்டவர் அதை தான் சொல்றாரு, மனுஷனுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய மரியாதை நியாயத்தையும் நீதியை நிலைநிறுத்துறவர்களா இருக்கணுமா. எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? பரிசுத்த ஆவியாகிய தேற்றிரவாளன் அவர் வருவாரு, உங்களுக்கு நியாயத்தையும் நீதியும் கண்டித்து உணர்த்த, நியாயத்தின் நீதியை நடப்பிக்கும்படி உங்களுக்கு கண்டித்து உணர்த்து வரான். தேவன் விரும்புது எதை விரும்புறாரு? நியாயத்தின் நீதியும் விரும்புறாரு. எதை செய்தாலும் எந்த காரியத்துல செய்தாலும் நியாயத்தின் நீதியும் நிலைநிறுத்தும்படி நம்ம வாழ்கிறவர்களா இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழ்க வேண்டும். தேவனுக்காக மிகுந்த பலனுக்கு, அதாவது எப்படிப்பட்ட மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறவர்களா இருக்கணும். நம்ம எல்லாரும் மனம் திரும்பி இருக்கிறோம். என்ன மனம் திரும்பி இருக்கிறோம்? இது வரைக்கும் யாரையோ தெய்வம் என்று வணங்கினோம், எதையோ வணங்கினோம் இல்லையா?
பார்க்கறதெல்லாம் எங்க காலகட்டத்தில் நான் அப்படிதான் வணங்கினேன் பாருங்க. எதெல்லாம் பார்க்கறனோ அதெல்லாம் தெய்வம் தெய்வம்னு சொல்லி போய் போய் அப்படிலாம் தொழுது கொண்டு வந்தேன். ஆனா அதெல்லாம் என்ன பண்ணுச்சு? அது எல்லாம் புத்தி இல்லாத ஆராதனை. எப்படிப்பட்ட ஆராதனை? புத்தி இல்லாத ஆராதனை. இன்றைக்கு புத்தி உள்ள ஆராதனையை நான் ஆராதிக்கிறேன். என்ன புத்தி வந்துச்சு? இயேசுதான் என் வழி, இயேசுதான் என் சத்தியம், இயேசுதான் என்னை ரட்சித்தவர் என்பது எனக்காகவே அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். நான் பிறக்கிறதுக்கு முன்பாகவே அவர் என்னுடைய பாவத்தை சுமந்து தீர்த்துட்டாரு, என் நோய்களை சுமந்து தீர்த்துட்டாரு, என் சாபத்தை சுமந்து தீர்த்துட்டாரு என்கிற அறிவு வந்துடுச்சு. அறிவு வந்தவுடனே புத்தி உள்ள ஆராதனையை நான் ஆராதிக்க ஆரம்பிச்சேன். இவருக்காக தான் இனி நான் ஆராதனை செய்வேன், இவரை தவிர வேற ஒருவரையும் நான் ஆராதனை செய்ய மாட்டேன் என்கிற எண்ணத்துக்குள்ளே நான் உண்டாகிட்டேன். இன்றைக்கு நம்ம எல்லாரும் அப்படிதான் பாருங்க, மனம் திரும்பிட்டோம். என்ன மனம் திரும்பணும்? இவர்தான் மெய்யான தெய்வம் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். இவர்தான் இரட்சகர் என்பதை அறிந்து கொண்டோம். இவரே வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர், இவரை அல்லாமல் வேற தேவன் இல்லை என்பதை அப்படிப்பட்ட அறிவு நமக்கு வந்துடுச்சு. அதனால மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். நம்ம எடுத்துக்கொள்வோம் லூக்காவின் சுவிசேஷம். லூக்காவின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இங்க ஒரு ஆண்டவராக இயேசு ஒரு காரியத்தை சொல்றாரு. இது எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும். எடுத்துக்கொள்ளுங்க. லூக்காவின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்ப்போம். 16ஆம் வசனம். அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லென்று அவனை அனுப்பினான். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன், ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறொருவன், 5 மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறொருவன், பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டெஜமான் கோபமடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரம் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான். ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே, நீர் கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றான். அப்பொழுது எஜமான் ஊழியக்காரரை நோக்கி, நீ பெருவழிகளிலும் வேலிகளிலும் போய் உன் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா. அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்த்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னான். போதும், நிறுத்துங்க. இங்க என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஒரு உதாரணத்தை சொல்றாரு. ஒரு ஊமையை சொல்லி இங்க அந்த ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை அறிவிக்கிறார். யாருக்கு அறிவிக்கிறார் பார்த்தீங்கன்னா, இவர் வந்ததே யூதருடைய வழியில தான் வந்தாரு இல்லையா? யூதர்களுக்கு ரட்சிப்பை உண்டாப்பதுக்காக வந்தார். ஆனா யூதர்கள் ஒருத்தர் கூட இவரை என்ன பண்ண ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை பாருங்க. மனம் இல்லாத பட்சத்துல அதற்கு இவங்க இங்க ஒரு சம்பவத்தை இங்க சொல்றாரு ஆண்டவராகிய இயேசு. என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தானா. விருந்து வேளையிலே தன் ஊழியக்காரரை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்திலே போய் எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லு என்று அவனை அனுப்பினான். அவர்கள் எல்லோரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன், ஒரு வயலை கொண்டு நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். வேறு ஒருவன், 5 மாடுகளை கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறு ஒருவன், நான் இப்பதான் திருமணம் பண்ணியிருக்கிறேன், அதனால என் மனைவியை நான் அங்கே இட்டுன்னு போனேன், இங்கே இட்டுன்னு போனோம், அதனால என்னால் வர முடியாது. பாருங்க, இப்படியாகவே அநேகர் பலவிதமான சாக்கு போக்கு சொல்ல தொடங்கினார்கள் என்று சொல்றாரு. இன்றைக்கு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிற நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும்? அதை தான் சொல்றாரு. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை நீங்க என்ன பண்றீங்கன்னா, அப்படி இப்படி சாக்கு போக்கு சொல்லி நேரத்தை வீணாக்காம, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கனத்தையும் நம்ம என்ன பண்ணணும், அலட்சியப்படுத்தாம. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு இடத்துலயும் ஆண்டவர் சொல்றதெல்லாம் நான் உங்களுக்கு இன்னைக்கு காட்ட நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த உலகத்திலேயே நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னான், தேவனுக்கு
தேவன் வந்து நமக்கு எப்படிப்பட்டவரா நீங்க பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட ஒரு விலை உயர்ந்த பொருள் உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து வைத்தாலும் அது தேவனுக்கு ஒப்பு ஆகாது. அதை நீங்களும் நானும் எப்பொழுதும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல நீங்க கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கனத்தையும் ஆண்டவருடைய ஆராதனை நேரத்திலேயா இருந்தாலும், சபைக்கு கூடி வருதலா இருந்தாலும், எந்த வேலையா இருந்தாலும் என்ன எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? சாக்கு போக்கு சொல்லுகிறவர்களா இல்லாதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்க. சாக்கு போக்கு சொல்லவே கூடாது. அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. பாத்தீங்கன்னா எங்களுக்கு வீட்டுல, எங்க உறவினர் வீட்டுல வந்து சண்டே ஞாயிற்றுக்கிழமைனா எதனா அநேக விசேஷங்களை வைத்து என்னை கூப்பிடுவாங்க. நான் அப்படியே ஆணித்தனமா சொல்லிடுவேன், என்ன வந்தாலும் சரி, என் தாயே மரித்து போய் கிடந்தாலும் சரி, நான் சபைக்கு போயிட்டு ஆராதனை முடிச்சுட்டு அதை முடிச்சுட்டு தான் நான் வருவேன். நீங்க அப்படிப்பட்ட எதுவா இருந்தாலும் நீ பொறுத்து தான் ஆகணும்னு சொல்லுவோம். அப்படியே ஒரு மாதிரியா பார்ப்பாங்க. தாயை காட்டிலும் உனக்கு சர்ச்சை முக்கியமா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா, என் தேவன் தான் எனக்கு முக்கியம். தாய் தகப்பனை காட்டிலும் என் தேவன் தான் முக்கியம். ஏன்னு சொன்னால் அவர் தான் எனக்கு எல்லாம் ஜீவனை கொடுக்கிறவர். அவர் தான். நான் எதெல்லாம் விரும்புறோம் அதெல்லாம் திரும்ப அவரால் கொடுக்க முடியும். அதெல்லாம் அவர் தான். அப்படியே சொல்லுவோம் பாருங்க. இதுதான் ஆண்டவர் அப்படிதான் விரும்புறாரு. தேவன் அதுதான் விரும்புறாரு. இங்க பாத்தீங்கன்னா எல்லாரையும் அழைக்கிறாரு, வாங்க எல்லாரையும் கூட்டுக்குன்னு வாங்கன்றாரு. எல்லாரும் சாக்கு போக்கு சொல்றான். முதல்ல ஒருத்தவன் சொல்றான், என்ன சொல்றான் பாத்தீங்கன்னா, அவன் சொல்றான், அவங்க சொல்ற விதத்தை பாருங்க. முதல்ல சொல்றான், அவர்கள் எல்லோரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன் வயல் வாங்கினானாம். அதை என்ன பண்ண போறானா, வயல்ல போயிட்டு வேலி அடிக்கணும். அதை போயிட்டு நான் அவங்க கிட்ட இருந்து இன்னைக்கு தான் வாங்கியிருக்கிறேன், கல் போடணும், வேலி அடிக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அதை நான் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன், அது கரெக்டான அளவு இருக்குதா, கரெக்டா அவன் சொன்ன சென்ட் பிரகாரம் அத்தனை சென்ட் இருக்குதா, அத்தனை ஏக்கர் இருக்குதா, நான் போய் அதை நான் அளந்து பார்த்து கல் போடணும், வயலுக்கு வேலி அடிக்கணும். பாருங்க, நீ வயல் வாங்கு, நல்லது. வாங்கக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லல. வயல் வாங்குறது நல்லது. தேவன் சொல்றார், பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது, எல்லாம் உங்களுக்காக தான் உண்டாக்கி. வயலை வாங்குங்க, நல்லது. வயல் வாங்கி அந்த வயல் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்துக்கு அந்த வயலுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறது தப்பு. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. வயல் வாங்கு, இன்னைக்கு இல்லை நாளைக்கு போய் அளந்துக்கோ, நாளைக்கு போய் கல்ல போடு, நாளைக்கு போயிட்டு அதை பென்சிங் பண்ணு. இன்னைக்கு ஒரு நாள் விட்டுட்டு ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த நேரத்தை, நீ கொடுக்க வேண்டிய நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நாள்ல தான் நீ பண்ணணுமா? இல்ல நான் வயலுக்கு போயிட்டு நான் கல்ல போடணும், அதை நான் வேலி அடிக்கணும். கர்த்தர் வாங்கக்கூடாது சொல்ல, வாங்குங்க. தேவன் விரும்புற வாங்குங்க. ஆனா என்ன பண்றீங்க, அதுக்கு முதலிடம் கொடுக்காதீங்க. அது சொல்றான். இப்படி சொல்லும் போது ஆண்டவர் அவனை அவனை விடு. அடுத்தது சொல்றாரு, அடுத்தவன் இன்னொருத்தவன் இருக்கான். வேறு ஒருவன் என்ன பண்ணானா, 5 ஏர் மாடை கொண்டானான். ஏறு மாடை வாங்கின்னு வந்துக்கிறான். போ வேற ஒருத்தவன். இன்றைக்கு உங்களுக்கு நீங்க இதெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது சத்தியம் பாருங்க. வேறு ஒருவன் 5 ஏர் மாடுகளை வாங்கி கொண்டு வந்து அவன் என்ன பண்ணான் பாத்தீங்கன்னா, அவன் சொல்றான், அவன் சோதித்து பார்க்கிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றானான். என்ன பண்ணானா, அவன் அதாவது மாடு வாங்கினேன், அதை வந்து நான் பரிசோதிக்கணும், நிறைய வேலை இருக்குது, அதுக்கு என்ன பண்ணோம், காலில் வந்து என்ன கட்டுவாங்க, லாடம் கட்டுவாங்களா, காலில் தானே மாடுகளுக்கு லாடம் கட்டுவாங்கல்ல, அது அடிக்கிற வேலை இருக்குது, அது பண்ற வேலை இருக்குது, என்னென்னமோ அவன் சொல்றான். இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க பாருங்க. சபைக்கு வருகிறவர்களும் சபைக்கு கூடி வருகிறவர்களும் இன்னைக்கு நிறைய பேர் அதை செய்யறதுனாலதான் ஆண்டவர் இதெல்லாம் சொல்லி நமக்கு புரிய வைக்கிறார். இப்படிலாம் இன்றைக்கு சாக்கு போக்கு சொல்லி, நான் வயலை வாங்கினேன், நான் ஏர் மாடை வாங்கியிருக்கிறேன். இன்னொருத்தவன் என்ன சொல்றான் பாத்தீங்கன்னா, நான் இப்பதான்பா கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், திருமணம் ஆயிருக்குது, வேறு ஒருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால நான் வரக்கூடாது என்றார். ஆண்டவர் சொன்னது உண்மைதான். திருமணம் ஆனவனை எங்க கூப்பிடக்கூடாது சொன்னா, ஆர்மிக்கு, அதாவது இராணுவத்துக்கு அனுப்பக்கூடாது. திருமணம் ஆனவனை 1 வருஷத்துக்கு வந்து அவனை வந்து யுத்தத்துக்கு அனுப்பாதீங்க, திருமணம் ஆனவனை விட்டுருங்க, யுத்தத்துக்கு அவனை அவனை கூப்பிடாதீங்க. 1 வருஷத்துக்கு யுத்தத்துக்கு அவனை கூப்பிடக்கூடாது. எத்தனை வருஷத்துக்கு? புதிதா திருமணம் ஆனவனை யுத்தத்துக்கு கூப்பிடாதீங்க, அவன் மனைவியோட அவன் மகிழ்ச்சியா இருக்கட்டும் அப்படின்னா. சபைக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல ஆண்டவர் திருமணம் ஆனவனை. ஆனா இவன் என்ன சொல்றான், இல்ல நான் இப்பதான் திருமணம் ஆயிருக்கிறேன், அதனால நான் இப்ப வர முடியாது. பாருங்க, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை நீங்க என்ன பண்ணக்கூடாது, அதை வந்து நீங்க வந்து மாத்தி வேற மாதிரி உங்க இஷ்டம் போல பண்ணிக்க கூடாது.
கர்த்தர் சொன்னது வேற. யுத்தத்துக்கு போக கூடாது திருமணமானவன்னு யாத்திராகும் புத்தகத்துல மோசேவை கொண்டு தேவன் சொல்றாரு. ஆனா இங்க இவன் சொல்றான், நான் இப்பதான் திருமணம் ஆயிருக்குது, அதனால நான் வந்து தேவனுடைய காரியத்துக்காக நான் வர முடியாது அப்படின்னு சொல்லி அவனும் தட்டி கழிக்கிறான். இப்படியாகவே அவன் சொல்லும் போது அந்த ஊழியக்காரன் வந்து இவைகள் எல்லாம் தன் எஜமானனுக்கு அறிவித்தானாம். அப்போது வீட்டு எஜமானுக்கு கோபம் அடைந்து, என்ன அடைந்துதான்? கோபம் அடையணும். கோபம் வருமா வராதா கர்த்தருக்கு? நீங்க மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்காத பட்சத்துல கர்த்தருக்கு கண்டிப்பாக நம்ம மேல கோபம் வரும். தேவனுக்கு செய்ய வேண்டியதை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனத்தையும் மரியாதையும் நீங்க வேற இடத்துல போய் செலுத்தும் போது கர்த்தர் உங்க மேல கோபப்படுவார். இல்லைங்க, ஒரு வாரம் சபைக்கு வரலன்னா என்ன ஆயிடுப்போகுது, நான் தலையா முழிவிட போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வாரம் சபைக்கு வரலன்னா தலையா முழிவிட போகுது இல்ல. இதனால கர்த்தர் கோபம் அடைவாரு. இது நடக்கும். இது யாரு, நான் வந்து கோபம் அடைஞ்சு ஒண்ணு நடக்க போதில்லை. பாஸ்டர் கோபப்படுவாருங்க, ஊழியக்காரர் அவர் வந்து. நான் கோபப்பட்டு என்ன நடக்க போகுது சொல்லுங்க? நான் கோவப்படுறதுனால எந்த ஒரு எனக்கு இதுவும் கிடையாது. நான் கோவப்படக்கூடாது. கர்த்தர் கோவப்படுறதுதான் அங்க நியாயம். ஆண்டவருக்கு அங்க என்னதான் பாருங்க, இவைகளை கேட்கும் போது அந்த ஊழியக்காரருக்கு கோபம் அடைந்து என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, எஜமானன் பாத்தீங்கன்னா என்ன சொல்ற, அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை எஜமானுக்கு அறிவித்த போது வீட்டு எஜமானுக்கு கோபம் அடைந்து தன் ஊழியக்காரரை நோக்கி, நீ பட்டணத்துக்குள்ளே தெருவுகளிலும் வீதிகளிலும் சீக்கிரமா போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடர்களையும் இங்கே கூட்டி கொண்டு வா. யாரை தேடி போறாங்களாம்? ரோட்ல அனாதையா கிடக்குறாங்க பாரு, அவங்களுக்கு போதும் அந்த ரட்சிப்புலாம். தேவனுடைய சமாதானம், தேவனுடைய சந்தோஷம், தேவனுடைய ஆசீர்வாதம், இவைகள் எல்லாம் கர்த்தரை என்ன பண்றாரு, அவங்கள கூட்டுக்கணுமா. எல்லாரும் கூப்பிட்ட உடனே ஒருத்தர் கூட என்ன பண்ண வரலன்னு சொல்லல பாருங்க. எல்லாரும் என்ன பண்ணாங்க, சாக்கு போக்கு யாருமே சொல்லல. அதுதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ரட்சிப்பு அப்படிதான் போய்கிட்டு இருக்கு பாருங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் தேவன் வந்து யாரை தேடி வந்தான்னு பார்த்தா யூதர்கள் வழியில தான் வந்தார். ஆனா யூதர்கள் என்ன பண்ணல, கர்த்தரை என்ன பண்ண விசுவாசிக்கல. ஆனா யாருக்கு ரட்சிப்பு கிடைத்தது? யாரு இன்றைக்கு ஏழைகளும் பசியும் பட்டினியும் வறுமையிலும் தரித்திரத்தில் இருக்கிறவங்க தான் இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உறுதியா இன்றைக்கு வாழறாங்க பாருங்க. அதுதான் இங்க சொல்றாரு பாருங்க. எல்லாரும் யாரை தேடி போனார்களோ எல்லாரும் அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெரு வழிகளிலும் வேலிகளிலும் போய் என் வீடு நிறையும்படிக்கு ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டி கொண்டு வாண்டாராம். அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷர் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான் என்று சொன்னான். பின்பு அநேக ஜனங்களோடு அவர் கூட பிரயாணமாய் போகையில அவர்களில் இடமாய் அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தகப்பனையும் தாயும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசர்கள் அல்ல. யாரை வெறுக்க சொல்றாரு சொல்லு? யாரை வெறுக்க சொல்றாரு? தகப்பனை வெறுக்கணும், தாயை வெறுக்கணும், சகோதரனை வெறுக்கணும், சகோதரியை வெறுக்கணும், எல்லாரையும் வெறுக்கணுமா. இது வெறுக்கணும்னு நீங்க எப்படி யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. கர்த்தரை காட்டிலும் அவங்கள தூக்கி போய் முன்ன வச்சிடாதீங்க. கவனிக்கிறீங்களா? கர்த்தரை காட்டிலும் ஆண்டவரை காட்டிலும் என் ஆண்டவருக்கு மேலாக என் தகப்பனையும் என் தாயை முன்ன நான் வைக்க கூடாது. என் சகோதரனையும் சகோதரியையும் முன்ன வைக்க கூடாது. என் மனைவியை முன்ன வைக்க கூடாது. என் பிள்ளைகளை முன்ன வைக்க கூடாது. ஆண்டவர் அதை சொல்றாரு. தேவனை காட்டிலும் இவர்களை கொண்டு போய் முன்ன வைத்து அவங்களுக்கு அவங்கள என்ன பண்ணிடாதீங்க, என்ன பின்னாடி தள்ளிட்டு அவங்கள முன்ன வச்சிடாதீங்க, இந்த தவறை செஞ்சிடாதீங்கன்றாரு. முதல்ல அந்த எண்ணத்தை வெறுக்க சொல்றாரு. எந்த எண்ணத்தை? இப்படிப்பட்ட எண்ணத்தை முதல்ல வெறுக்கணும். தாயா இருந்தாலும் தகப்பனா இருந்தாலும் தாய் தகப்பனை கனம் பண்ணுன்னு சொல்றாரு. நல்லவர் பாருங்க ஆண்டவர். உங்களை பெற்றெடுத்த தாய் தகப்பனை கனம் பண்ணுங்க, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிங்கன்றாரு. ஆனா வெறுக்க சொல்றது எதனால? எனக்கு முன்னாடி கொண்டு போய் அவங்கள வச்சிடாதீங்கன்றார் ஆண்டவர். எப்படியாப்பட்ட வேலையா இருந்தாலும் எப்படியாப்பட்ட காரியமா இருந்தாலும் கர்த்தருடைய காரியத்திற்கு எந்த ஒரு இடையூறு இருந்தாலும் அதை என்ன பண்ணுமா, தரித்து போடுங்கன்றார். அதை தரித்து போடணுமா நீங்க. அதுதான் சொல்ற, வெறுக்கணுமா. தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். எந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு? அதாவது இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் வெறுத்து விட்டு தன் சிலுவை என்று சொன்னால் இயேசுவை பின்பற்றுவதுதான் தன் சிலுவை. தன் சிலுவை என்று சொன்னா
அதாவது இவைகளெல்லாம் வெறுக்கணும். என்னுடைய விருப்பம் இல்ல ஆண்டவரே, உங்க விருப்பத்தின்படி வாழ்வதுதான் தன்னுடைய அந்த சிலுவை. நம்ம விருப்பத்தெல்லாம் வெறுத்துட்டு தேவன் விருப்பத்தின்படி நடக்கிறது தான் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு வாழ்றாரு. என் விருப்பத்தின்படி நடக்கணும் நீங்க. ஆண்டவர் அதான் சொல்றாரு, என் விருப்பத்தின்படி நீங்க வாழுங்க. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னே நடக்கிறவன் தான் எனக்கு சீசன் என்று சொல்றாரு. விட்டுட்டு சொல்லிட்டு என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, உங்களில் ஒருவன், இங்க ஒரு 2 ஸ்டோரி சொல்றாரு. இங்க ஒரு 2 ஸ்டோரி, இந்த இந்த விருந்துடைய அழைப்பு, இந்த விருந்துலயே 2 ஸ்டோரியை சொல்றாரு. என்ன ஸ்டோரி சொல்றாரு பார்த்தீங்கன்னா, ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்டினானாம். படிக்கிறேன் பாருங்க. உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்தான். அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனான். பார்க்கிறவர்கள் எல்லோரும் இந்த மனுஷன் கட்ட தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதுக்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து என்ன பண்ணனா, உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ. என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு இடத்த வாங்குறீங்க, ஏதோ ஒரு வீடை கட்டுறீங்க, வீடையோ கம்பெனியோ ஏதோ ஒன்று கட்டுறீங்க. கட்ட தொடங்கும் போது அவைகளை நீங்க முடிப்பதற்கு தேவையான பணத்தை நீங்க ஒரு கணக்கு போட்டீங்க. அது கணக்கு மீறி போயிடுச்சு. அந்த வேலை பாதியிலே நின்று போச்சு. எல்லாரும் பேசுற அளவுக்கு நீங்க ஆரம்பத்தை எப்படி இருந்தது, தொடங்கும் போது எல்லாரும் பேசுற அளவுக்கு இதை பண்ண போறோம்னு சொல்லி நீங்க பண்ணிட்டீங்க. ஆனா பாதியிலே நின்று போச்சு அந்த வேலை. கோபுரத்தின் வேலை, வீடு வேலையோ ஏதோ கம்பெனி வேலையோ ஏதோ ஒன்று தொடங்கி இருக்கிறீங்க, நின்று போச்சு. நீங்க என்ன பண்ணுவீங்க, இன்னும் எவ்வளவு செலவாகும் சொல்லி உட்காந்து கணக்கு போட்டு அதை எப்படியாவது முடிக்கணும். பார்க்குறவங்கலாம் நம்மளை கேலி கிண்டல் பண்ற மாதிரி இருக்குது இல்லையா, கேலி கிண்டல் பண்ற மாதிரி இருக்குது. அதனால் பார்க்குற இந்த வேலையை நம்ம முடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லி நீங்க உட்காந்து கணக்கு போடுறீங்க. அதை தான் சொல்றாரு, பாதியிலே அது கட்ட தொடங்கினதுல பாதியிலே வேலை நின்னதுனால அதை என்ன பண்றீங்க, அதை கணக்கு போட்டு எவ்வளவு ஆகும் சொல்லி நீங்க கணக்கு போட்டு அதை முடிப்பதற்கு உண்டான காரியத்தை நீங்க தொடங்குறீங்க இல்லையா. அடுத்தது அதுக்கு இன்னொரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க. அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடு யுத்தம் செய்ய போகிற பொழுது தன்மேல் 20,000 சேவகரோடு வருகிற அவனை தன் 16,000 சேவகரோடு கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன் உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ. என்ன சொல்றாரு, 2 ராஜாக்கள் யுத்தத்துக்கு வராங்க. எதிர்க்க ஒரு ராஜா இந்த ஒரு ராஜாவும் அந்த ஒரு ராஜாவும் யுத்தத்துக்கு வராங்க. ஆண்டவராக இயேசு சொல்றாரு, அந்த ராஜா 20,000 சேவகரை கூட்டுக்குன்னு வராங்க. இங்க பாத்தீங்கன்னா 14,000 சேவகர் தான் இருக்கிறாங்க. இவங்கிட்ட 4,000 பேர் கம்மியா இருக்கிறாங்க. 20,000 பேர்ஸா 16,000 பேர்ஸா? அப்ப கணக்கு போடுறான். இப்ப அவங்களோட 20,000 சேவகர் இருக்கிறாங்க, நம்மளோட கம்மியா தான் இருக்கிறாங்க. நம்ம கண்டிப்பா என்னப்பா தம்பி என்ன சொல்ற, 10,000 அதுக்கு 10,000 போட்டுக்க, என்னன்னு போட்டுக்க, 10,000 போட்டுக்குது 10,000 இல்லையா. 10,000 என்னது 10,000 அது, சரி ஓகே. 10,000 சேவகர். அப்ப அந்த 10,000 சேவகரோடு 20,000 சேவகரை யுத்தம் பண்ண முடியாது இல்லையா. 20,000 பெருசு, 10,000 கம்மி. அப்ப 2 பேரும் யுத்தம் பண்ணும் போது இப்ப இவன் பாக்குறான், இந்த கஞ்சமா இருக்கிறவன் என்ன பண்றான், வரும் வழியிலே நின்று ஆலோசனை பண்ணான். எப்பா நம்ம 20,000 பேரோட போய் யுத்தம் பண்ண முடியாது. எத்தனை ஆயிரம் பேர் யுத்தம் பண்ண முடியாது, என்ன எல்லாம் யோசிக்கிறீங்க? 20,000 ஜனங்கள் சேவகரோடு போய் யுத்தம் பண்ண முடியாது சொல்லி இவன் என்ன பண்றான், வழியிலே ஒரு தீர்மானம் பண்றான். என்ன தீர்மானம் பண்றான் பார்த்தீங்கன்னா, வழியிலே நின்று நம்ம அவங்களோட போய் நம்ம யுத்தம் பண்ணி நம்மளால ஜெயிக்க முடியாது, அதனால நம்ம என்ன பண்ணலாம், போய் அவங்களாண்ட நல்மனம் பொருந்தி சமாதானம் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை கூறுறாங்க. காரணம் என்னன்னா, எல்லாத்திலுமே ஆரம்பம் ஒண்ணு முடிவுன்னு ஒண்ணு இருக்கணும் இல்லையா. தொடங்குற காரியம் வெற்றி அடையணும், அதான உண்மை. எந்த வேலையா இருந்தாலும் தொடங்குறது வெற்றி அடையணும், உண்மையா இல்லையா. தொடங்குற காரியம் வெற்றி அடைந்தாதான் அதுக்கு பேரு அது ஒரு நல்ல ஒரு நம்மளுக்கு மனதுக்கு நல்ல ஒரு திருப்தியை கொடுக்கும் இல்லையா. இல்லைன்னா மனசுல என்ன தொடங்கணும்பா, பாதியிலே நின்று போச்சுப்பா, பாதியிலே நின்று போனா அது நல்லது இருக்காது. எந்த வேலையா இருந்தாலும் எந்த காரியமா இருந்தாலும் தொடங்குற காரியம் பாதியிலே நின்று போச்சுன்னா அது மனசுக்கு என்ன சமாதானத்தை கொடுக்காது. அப்ப நீங்களும் நானும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும்படி நம்ம எல்லாரும் மனம் திரும்பி தேவனிடத்தில வந்திருக்கிறோம். நீங்க இந்த பூமியில வெற்றியோடு வாழணும் இல்லையா, வெற்றியோடு வாழணும், சமாதானத்தோடு வாழணும், எல்லாவற்றிலும் அப்படிதான் வாழணும்.
தொடங்குற காரியம் வெற்றி அடையணும். அப்ப அவன் ஒருத்தன் வீடு கட்ட தொடங்கினான். அவன் கட்ட திராணி இல்லாத போது பாதியில நின்று போச்சு. அவன் உட்கார்ந்து எப்படியாவது முடிக்கணும், எவ்வளவு பணத்தை வாங்கி எங்கேயாவது வாங்கி கட்டி முடிச்சு இவங்க மத்தியில நம்ம தலை குனிஞ்சு போகக்கூடாது சொல்லி இந்த வேலையை முடிக்கணும் சொல்லி அவன் யோசித்து அதை செய்யறான். அதே மாதிரி யுத்தத்துக்கு வர ராஜாக்களும் என்ன பண்றான், 2 ராஜாக்கள், ஒருத்தன் பாதி பேர் 10,000 பேர் இருக்கிறான், ஒருத்தன் 20,000 பேர். இவங்களுக்குள்ள என்ன பண்றான், சரி எப்படியாவது நம்ம சமாதானம் ஆகி ஒருத்தர் நம்ம என்ன பண்ணலாம், சமாதானத்துக்கு போயிடலாம் சொல்லி இப்படிப்பட்ட தீர்மானம் பண்றான். இப்ப நீங்களும் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டது பாதியிலே முடிக்கிறவர்களா இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆண்டவர் அதை தான் விளக்கி சொல்றாரு. இந்த இடத்துல அதோடைய விளக்கமே அதுதான். நீங்க தொடங்கின இந்த காரியம் நீங்க முடிவு பரியந்தமும் கர்த்தருக்குள்ளே ரட்சிக்கப்படுகிறவர்களா இருக்கணுமா. முடிவு பரிந்தவும் நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா. ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, முடிவு பரிந்தவும் நிலைத்து நிற்கிறவன் தான் யாரு, ரட்சிக்கப்படுவான். அப்ப முடிவு பரிந்தவும் நீங்க மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும்படி சாக்கு போக்கு சொல்லி என்னுடைய பாதையில செல்லுகிற நீங்க பாதியிலே விட்டுடாதீங்கன்றாரு. பாதியிலே சபைக்கு வர்றதை விட்டுறாதீங்க. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா காரியத்தையும் பாதியிலே விட்டு விடாதபடிக்கு உங்களை தேவன் அழைத்திருக்கிற நோக்கம் அதை தான் சொல்றாரு. பாருங்க என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, பாருங்க 32ஆம் வசனம் படிங்கம்மா. 32ஆம் வசனம் படிங்க. உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும். 32 கூடாது என்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் போதே ஸ்தானாதிபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கானவைகளை கேட்டுக்கொள்வானே. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். கவனிக்கிறீங்களா? உங்களுக்கு உண்டானவைகளை நீங்க வெறுக்காவிட்டால் தேவனுக்கு சீசர்களா இருக்க மாட்டீங்க. எதை வெறுக்கணும், சாக்கு போக்கு சொல்லிக்கின்னு இருக்கிறீங்க பாத்தீங்களா, அப்படிப்பட்ட காரியத்தான் வெறுக்க கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் அதை தான் விரும்புறாரு. இவைகள் எல்லாம் வெறுக்காவிட்டால் நீங்க கர்த்தருக்கு சீசனா இருக்க மாட்டீங்க. என்னவா இருப்பீங்க, சீசனை மாதிரி இருப்பீங்க, ஆனா சீசன் அல்ல. தேவனுடைய பிள்ளைகள் மாதிரி இருப்பீங்க, ஆனா பிள்ளைகளா இருக்க முடியல. அப்படி பாதி இப்படி பாதி அப்படி இருக்காதபடிக்கு தேவன் சொல்றாரு, உங்களுக்குள் இருக்கிற எல்லா காரியத்தையும் வெறுக்காவிட்டால் நீங்கள் தேவனுக்கு சீசர்களா இருக்க மாட்டீர்கள். அப்ப உங்களுக்குள் என்ன காரியம் இருக்குது, தேவனுக்கு பிரியமில்லாத என்ன காரியத்தெல்லாம் நீங்க பண்றீங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எதெல்லாம் கர்த்தருக்கு இடையூறா இருக்கிறது, தேவனுக்குடைய காரியத்துல எதெல்லாம் இடைஞ்சலா இருக்குதோ அதெல்லாம் நீங்க என்ன பண்ண, தரித்து போடணுமா. கர்த்தர் சொல்றாரு பாருங்க, அப்படியே எடுத்துக்கொள்ளுங்க, அப்படியே திருப்பி கொள்ளுங்க. மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இங்க சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இந்த உபதேசம் எல்லாம் பயங்கரமா இருக்குது பாருங்க. எப்படிப்பட்டதா இருக்குது பாருங்க. கர்த்தருக்கு முன்பாக தடையா இருக்கிறவைகள் எல்லாம் நீங்க என்ன பண்ணணுமா, எடுத்துக்கொள்ளுங்க. மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை படிங்க பாப்போம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தில் அவனை தள்ளி போடுகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். பாத்தீங்களா என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற இந்த சிறியோரில் ஒருவனுக்கு இடரலை உண்டாக்குகிறவன் எவனோ. யாருக்கு, ஆலயத்துக்கு போறதுக்கு நீங்க ரெடியா இருக்கிறீங்க, ஆலயத்துக்கு போறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க, எப்படியாவது உங்களை தடை பண்ணி ஏதாவது ஒரு வழியில திசை திருப்பி உங்களை அழைத்து கொண்டு போறான் பாத்தீங்கன்னா, அப்படிப்பட்டவர்களை என்ன பண்ணணுமா, ஏந்திர கல்ல அவன் கழுத்துல மாட்டி கடல்ல தூக்கி போய் போட்டாலும் போதாதான் ஆண்டவர் சொல்றாரு. ஏந்திர கல்ல அவன் கடல் கட்டி எதுல கட்டணுமா, கர்த்தருடைய காரியத்துக்கு இடையூறா இருக்கிற யாரா இருந்தாலும், எப்படியாப்பட்டவனா இருந்தாலும், தாயா இருந்தாலும், தகப்பனா இருந்தாலும், சகோதரனா இருந்தாலும், சகோதரிகளா இருந்தாலும், நண்பனா இருந்தாலும், ஒரு எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும், இப்படிப்பட்டவர்கள் அதாவது இடரலை உண்டாக்குகிறவர்கள் யாரா இருந்தாலும் அவன் கழுத்திலே என்ன பண்ணணுமா, ஏந்திர கல்களை கட்டி சமுத்திரத்திலே அவனை தள்ளி போடுகிறது அவனுக்கு என்னவா இருக்குமா, நலமாயிருக்கும். அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, படிமா, லைனா படிங்க. படிங்க 43 படிங்க. உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 கை உடையவனாய் அவியாத அக்கினியிலே நகரத்திலே போவதை பார்க்கிலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். பாருங்க, 2 கை இல்லைன்னா கூட பரவாயில்லையா, 2 கை உனக்கு கர்த்தருடைய வேலைக்கு எந்த தடை உண்டாக்கும்படி இந்த கை தடையா இருக்குதான், இந்த கையை வெட்டி போடுன்றாரு.
என்ன காட்டில கை உனக்கு முக்கியம் இல்ல, கையை வெட்டுன்றார் ஆண்டவர். என்னால திருப்பம் உனக்கு கையை உனக்கு என்ன பண்ண முடியும், பொருத்த முடியும். மறுபடியும் எனக்கு புது கையை என்னால உருவாக்க முடியும். உனக்கு கை முக்கியமா நான் முக்கியமா? உனக்கு இடரலை உண்டாக்கும்படி என்னுடைய காரியத்திற்கு இடரலை உண்டாக்குகிற இந்த கையை வெட்டி போடுன்றாரு. எப்படிப்பட்ட இது போதனையா இருக்கும், கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்ப எந்த அளவுக்கு அவர் மேல நீங்க நம்பிக்கை உள்ளவர்களா இருக்க வேண்டும், எந்த அளவுக்கு அவர் மேல நீங்க வைராக்கியம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். சாக்கு போக்கு சொல்லிக்கின்னு நம்ம தேவனுடைய சபைக்கு வருவதை நிப்பாட்டிட்டு சாக்கு போக்கு சொல்லிக்கின்னு தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் நம்ம தடை பண்ணும் போது ஆண்டவர் சொல்றாரு, உன் கை உனக்கு இடரை உண்டாக்குனா வெட்டி போடு. 2 கை உடையவனா நீ நரகத்துல போய் வேதனைப்படுவதை காட்டிலும் ஊனமுள்ளவனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு எப்படிப்பட்டதா இருக்கும், நலமா இருக்கும். ஆமா, உனக்கு நீ ஊனனா போலதான் இருப்ப, ஆனா ஜீவனுக்குள் வரும்போது எப்படி இருப்ப, எப்படிப்பட்டவனா இருப்ப, நல்ல கை உடையவனாய் இருப்ப. ஆண்டவர் சொல்றாரு, இங்கத்தி வாழ்க்கையை நீ பார்க்காத, இங்கத்தி வாழ்க்கையை பார்த்து ஏமாந்து போயிடாதுன்றாரு. இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கை கொஞ்ச காலம். அடுத்தது சொல்றாரு பாரு, அங்கே என்ன இருக்குதான், அங்கே அவர்கள் புழு சாவாமலும், அங்கே என்ன இருக்குமா, அங்கே அவர்கள் புழு சாகாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். ஆமா, நரகம் எப்படி இருக்குன்னு சொன்னா ஆண்டவர் தான் முதல்ல இந்த இடத்து ஆண்டவர் தான் என்ன பண்ணாரு, உபதேசத்துல பிரசங்கத்துல கொடுத்தாரு. அநேக பிரசங்கத்துல ஆண்டவர் என்ன பண்ணாரு, நரகத்தை குறித்து வெளிப்படுத்துறது ஆண்டவராகிய இயேசு தான் அநேக இடங்களில் வெளிப்படுத்துற பாருங்க. அங்கே என்னவா இருக்குமா, அங்கே அவர்கள் புழு சாகாமலும் அக்னி வேகாமலும் இருக்கும். அப்புறம் உன் கால் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 காலுடையவனாய் அவியாத அக்கினிலே நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். ஆமா, எப்படி எந்த ஒரு வைராக்கியம் உள்ள வார்த்தையை பேசுறாரு பாருங்க. அந்த அளவுக்கு நீங்க அவரை என்ன பண்ணணும், நம்பர் 1ல வைக்கணும். அவரை எப்படி வைக்கணும், அந்த அளவுக்கு அவருக்கு நம்பர் 1ன்னா அது யாரானா என் தேவன் தான். அந்த அளவுக்கு தூக்கும் போய் அவர் என்ன பண்ணும், உயர்த்தி வைக்கணும். அந்த அளவுக்கு ஆணித்தனமா பேசுறாரு ஆண்டவர். இதான் சத்தியம். ஏன்னா அவரால் என்ன பண்ண முடியும், புதிய சரீரத்தை உருவாக்க முடியும், புதிய கைகளை உண்டாக்க முடியும், புதிய கால்களை உண்டாக்க முடியும். நீங்க இந்த உலகத்துல இதுதான் முதலிடம், இதுதான் முக்கியம், இதுதான் மேன்மை சொல்லி எதெல்லாம் மேன்மை பார்த்தீங்களோ அதெல்லாம் மேன்மை. நான் தான் உங்களுக்கு முதலிடம்ன்றார் ஆண்டவர். இதுதான் அது உண்மை, அது இதோடைய சத்தியமே அதுதான். முதலிடம் யாருன்னா நான் தான் முதலிடம். தேவையானது ஒன்றே ஒன்று, எடுபடாத நல்ல பங்கு நான் ஒருவன் மாத்திரம் தான் இயேசு ராஜா சொல்றாரு. நான் தான் அதுன்றாரு. எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, உன் கை உனக்கு இடரா இருந்தா உன் கையை 2த்தையும் வெட்டி போடு. உன் கால் உனக்கு இடரா இருந்தா உன் கால் 2யும் வெட்டி போடு. சப்பானியா இருந்தா கூட பரவாயில்ல, நரகத்துக்கு போயிடாத. ஜீவனுள்ள தேசத்துக்கு நீ வரணும். நீ அங்க வா, எனக்காக நீ இந்த பூமியில நீ வாழ்கிற வாழ்க்கையை நிலைநிறுத்துன்றார் ஆண்டவர். வெறுக்காவிட்டால், வெறுக்கணுமா, எதை வெறுக்கணும், உங்களை நீங்க வெறுக்காவிட்டால் என்ன பண்ண முடியாது, தேவனுக்கு சீசர்களா இருக்க முடியாது, பிள்ளைகளா இருக்க முடியாது. அப்ப நம்ம எதை வெறுக்கணும், எண்ணங்களை வெறுக்கணும். எதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிற எண்ணங்கள் நம்ம உள்ளத்திலே உருவாகிற அவைகள் எல்லாத்தையும் வெறுக்கணும். ஆண்டவர் சொல்றாரு. அப்புறம் உன் கண்ணு, அடுத்த வசனம் படிமா, உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. ஆமா, நீ 2 கண்ணுடையவனாய் நரக அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல. போதும் பாருங்க, அங்கே புழு சாகாமலும் அக்கினி வேகாமலும் இருக்கும். ஒவ்வொரு வார்த்தைகள் சொல்ல சொல்ல அக்கினியை ஒப்பிட்டு பேசுறாரு, நரகத்தின் அக்கினியை ஒப்பிட்டு பேசுறாரு. அப்ப இல்லைங்க, நான் இதுக்கு போய் ஆகணும், இதை பண்ணி ஆகணும், எப்படியாப்பட்ட காரியமா இருந்தாலும் என் தேவனுக்கு சேர வேண்டிய கனத்தையும் மரியாதையும் நீங்க என்ன பண்ணுங்க, கர்த்தருக்காக இந்த பூமியில வாழுங்க. நம்ம நரகத்துல தள்ளப்படுவதுக்கு ஆண்டவரை ஏத்துக்கணும். சொல்லுங்க, நீங்களும் நானும் நரகத்துல சேருவதுக்கு ஆண்டவரை ஏத்துக்கணும். நரகத்துல போவதுக்கு இல்ல, ஜீவனுக்குள்ள போனோம். நம்ம எல்லாம் ஜீவனுக்குள்ள போனோம். உங்களுடைய சரீரம் எப்படிப்பட்ட சரீரமா, இந்த பூமியில இந்த சரீரம் இது என்ன சரீரம், ஜென்ம சரீரம். இது என்ன சரீரம், ஜென்ம சரீரம். ஆதாமினாலே உண்டாக்கப்பட்ட ஜென்ம சரீரம். இந்த சரீரம் மண்ணுல இருந்து உருவாக்கப்பட்ட சரீரம். இந்த சரீரத்துக்குள்ள பாவம் இருக்குது. அந்த பாவம் இருக்கிறதுனால நம்மள என்ன பண்ண, எதை செய்யக்கூடாதுன்னு அது திரும்ப திரும்ப செய்ய வைக்கும். இது உள்ள பாவம் இருக்குது. எதை நன்மையானதை செய்யணும்னு விரும்புவோம், நன்மையானதை விட்டு தீமையானதை செய்ய சொல்லும். அதை நம்ம தான் என்ன பண்ணணும், வெறுக்கணும்.
அப்ப இந்த சரீரம் வந்து இந்த பூமியில வந்து கண்டிப்பாக இந்த சரீரம் மண்ணுக்கு போய் ஆகணும். இது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட சரீரம் மண்ணுக்கு போய் ஆகணும். இது மண்ணுக்கு திரும்பணும். இது தேவனுடைய நிபந்தனை. அதனால இந்த சரீரம் மண்ணுக்கு போகும். ஆனா இது எப்படிப்பட்ட ஒரு கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ஜீவனை கொடுத்து எப்படிப்பட்ட சரீரத்தை நமக்கு கொடுக்கிறார் என்பதை நீங்க இந்த கடைசி முடிவை நீங்க பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் பாருங்க. எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அங்க வாங்க. இங்கே 1 கொரிந்தியர் 15ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பிரயோஜனமா இருக்கும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் படிங்க. மோசம் போகாதிருங்கள். படிங்க. மோசம் போகாதிருங்கள். மோசம் போகாத இருங்கள். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாது இருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். ஆகிலும் மரித்தோர் எப்படி எடுப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோட வருவார்கள் என்று ஒருவன் சொல்வான் ஆகில். போது நிறுத்துங்க. பாருங்க, நீங்க என்ன பண்ணக்கூடாது? மோசம் போகாத இருங்கள். ஆகாத சம்பாஷணைகளை நல்வொழுக்கங்களை கெடுக்கும். ஆகாத சம்பாஷணைகள் என்று சொன்னால் மற்றவர்கள் பேசுகிற அந்த வார்த்தைகளை அந்த நடத்துகிற அவங்க வழியிலே போயிடாதீங்க, ஏமாந்து போயிடாதீங்க, அவங்க போற போக்குல போகாதீங்க. நான் போன வாரம் சொன்னேன் இல்லையா, உலகம் வந்து இப்படி நோக்கி போய்கிட்டு இருக்குது. நம்ம எல்லாரும் எதிர்நீச்சல் போடுகிறவர்களா இருக்கிறோம் இல்லையா? நம்ம எல்லாரும் எதிர்நீச்சல், நம்மளுடைய கிறிஸ்துவுடைய வாழ்க்கை வந்து எதிர்நீச்சல் போடுறது. உலகம் வந்து தண்ணி எப்படி போதோ தண்ணி போற போக்குல போறாங்க. ஆனா நீங்களும் நானும் தண்ணி போற போக்குல போகாம, மீன் பாத்தீங்கன்னா எப்பவுமே மீன் வந்து தண்ணி எப்படி போதோ அதை நோக்கி ஓடாது. எப்பவுமே மீன் வந்து இப்படி மேலுக்கு தான் ஏறும் எப்பவுமே. அவனுமாகவே நீங்களும் நானும் எதிர்நீச்சலை போடுகிறவர்களா இருக்கோம். உலகம் போற போக்குல போகாதபடிக்கு அதை தான் சொல்றார். மோசம் போகாதீர்கள். ஆகாத சம்பாஷணை நல்வொழுக்கங்களை கெடுக்கும். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்ற விழித்து கொண்டு தெளிந்தவர்களா இருக்கணுமா? எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? தெளிந்தவர்கள். ஆமா, தெளிந்தவர்களா இருக்கணும். கேட்கறதெல்லாம் வெளுத்ததெல்லாம் பால் என்று சொல்லி ஏமாந்து போயிடாதீங்க. ஜாக்கிரதையா இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். தைரியம் உள்ளவர்களா இருக்கணும், ஞானம் உள்ளவர்களா இருக்கணும், விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும், விழித்திருக்கணும். ஆமா, இதெல்லாம் ஆண்டவர் பாருங்க பேதுரு தெளிவா சொல்றாரு. நீங்க எப்படிப்பட்டவர்களும் ஜாக்கிரதையா இருக்கணுமா, ஞானம் உள்ளவர்களா இருக்கணுமா, தைரியம் உள்ளவர்களா இருக்க வேண்டும், விசுவாசம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். இதெல்லாம் சொல்றாரு பாருங்க பேதுரு. 1 பேதுருல சொல்லுவாரு. இங்க என்ன சொல்ற பாரு, நீங்க எப்படிப்பட்டவர்களாக விழித்து கொண்டு தெளிந்தவர்களா இருக்க வேண்டும். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாது இருக்கிறார்கள். உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள்? மரித்தோர் எப்படி எழுந்திருப்பாங்க? கவனிக்கிறீங்களா? செத்து போனா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. செத்து போனவங்களை என்ன பண்ணாங்க? லைனா வீட்டுக்குள்ள வச்சு போட்டா வச்சு மணங்கி என்ன பண்ணாங்க? வணங்கின்னு செத்து போனவங்களை வச்சு இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணாங்க? செத்து போனவங்க திரும்பி வந்துட்டு எங்க கூட தான் இருப்பாங்க அப்படின்னு நினைப்புல எல்லாரும் வீட்டுல அவங்க தாத்தா யாராலும் எத்தனை தாத்தா சேர்த்தாரோ தாத்தா போட்டா தாத்தா அப்பா அம்மா எல்லாரையும் வரிசையா வச்சு வணங்கின்னு இருப்பாங்க, அவங்க தெய்வமா வணங்குவாங்க. ஆனா அததான் சொல்றேன், உங்களுக்கு வெட்கம் உண்டாக நான் சொல்லுகிறேன். மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்ற நீங்க அறியணும். அவர்களை போல நீங்க பண்ணிடாதீங்கன்றாரு. அவங்க என்ன பண்றாங்க? செத்தவங்க போட்டாவெல்லாம் எடுத்து வச்சுக்கின்னு வந்து வீட்டை சுத்தி கடவுளுக்கு ஒப்பாக இன்னைக்கு வணங்கி கொண்டு அவங்களை ஆராதிச்சுன்னு வராங்க. நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும்? ஜாக்கிரதையா இருங்க. இங்க சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றான்னா 42ஆம் வசனத்தை படிங்க. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். மரித்தோருடைய உயிர்த்தெழுதல் எப்படி இருக்குன்றத இங்க சொல்ற. அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். ஆமா, நல்லா நீங்க அறிஞ்சுக்கணும். அழிவுள்ளவர்களா இருங்க. இந்த சரீரம் அழிவுள்ள சரீரம். இது என்ன சரீரம்? அது அழிவுள்ள சரீரம். ஆமா, ஏன்னா இதுக்குள்ள பாவம் இருக்குது. இது அழிவுள்ள சரீரம். இதை விதைச்சே ஆகணும். இதை மண்ணுல போட்டு புதைச்சே ஆகணும். இதனா மண்ணுல இருந்து வந்தது, இது மண்ணுக்கு போய் சேரணும். இதுதான் தேவனுடைய திட்டம். அப்ப இது அழிவுள்ள சரீரம். இந்த அழிவுள்ள சரீரத்தை கொண்டு போய் நம்ம விதைக்கிறோம். அழிவுள்ளதா விதைக்கப்படும் போது இது எப்படி எழுந்திருக்க போதான்? எப்படி எழுந்திருக்க போது? அழிவில்லாததா எழுந்திருக்கும். இது சத்தியம். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கவனிங்க, இது சத்தியம். இந்த சரீரம் வந்து அழிவுள்ள சரீரம். இதுல எந்த நேரத்துல வேணாலும் சளி பிடிக்கும், எப்போ வேணாலும் ஜுரம் வரும், எப்போ வேணாலும் தலைவலிக்கும், எப்போ வேணாலும் இடுப்பு வலிக்கும், எந்த நேரத்துல வேணாலும் நடக்கும். ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட சோத்திரம் சொல்லி ஜெபம் பண்ணி தேவனுடைய வசனத்தை சொல்லி கேட்டுதான் சுகத்தை பெற்று வாழணும். இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் அதான் சத்தியம்.
அவருடைய தழும்புகளான சுகமான ஆண்டவரே, சுகம் பிள்ளைகளுடைய அப்பா, இப்போது இந்த பிள்ளைக்கு சுகத்தை அனுப்புங்கப்பா. கேட்கும் போது ஆண்டவர் அனுப்புவாரு, அந்த நேரத்துக்கு சுகம் வரும். ஒவ்வொரு நாளும் இதுதான் சத்தியம். பூமியில இருக்கிற வரைக்கும் நீங்க கேட்டு கேட்டு தேவனுடைய வசனம் உடலுக்கு ஆரோக்கியமும் உள்ளே வாழ்கிற மனுஷனுக்கு ஜீவன். தேவனுடைய வசனம் தான் உடலுக்கு ஆரோக்கியம், உள்ளே வாழ்கிற மனுஷன். மாத்திரையும் போடுங்க. மாத்திரையை போடும்போது இந்த மாத்திரையின் மூலமா நான் சுகத்தை பெற்றல, என் தேவனுடைய வார்த்தையின் மூலமா சுகத்தை நான் பெற்றுக்கொள்றேன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, மாத்திரை போடுங்க, கர்த்தரோடு ஜெபம் பண்ணுங்க. இது இந்த சரீரத்துல இது அழிவுள்ள சரீரம். இது என்ன சரீரம்? இது இதை மறக்காதீங்க. இது அழிவுள்ள சரீரம். அழிவுள்ளதாய் நம்ம விதைக்கப்படுவோம், அழிவில்லாததா எழுந்திருக்கும். எப்ப எழுந்திருக்கும்? அடுத்த வசனம் படிங்க. கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். இது என்ன சரீரம்? இது கனவீனமான சரீரம். இது எப்படிப்பட்ட சரீரம்? கனவீனமான. இது கனவீனமானது, பலம் உள்ளது இல்ல. கனவீனமானதாய் நம்ம விதைக்கிறோம், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். இதையும் மனசுல வச்சுங்க. அடுத்தது படிங்க. பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். எப்படிப்பட்டதா விதைக்கிறோம்? இது பலவீனமான சரீரம். இது கனவீனமான சரீரம், அப்புறம் பலவீனமான சரீரம், அழிவுள்ள சரீரம். பாருங்க, அழிவுள்ள சரீரம் இது, கனவீனமான சரீரம், பலவீனமான சரீரம். பலவீனதாய் விதைக்கிறோம், எப்படிப்பட்டதாய் எழுந்திருக்கும்? பலனுள்ளதாய் எழுந்திருக்கும். அப்புறம் ஜென்ம சரீரம் விதைக்கப்படும். இது என்ன சரீரம்? இது ஜென்ம சரீரம். ஜென்ம சரீரமாய் நம்ம விதைக்கப்படுவோம். ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். என்ன சரீரமாய் எழுந்திருக்குமா? இது ஆவிக்குரிய சரீரமாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரத்தை, ஜென்ம சரீரம் ஆதாமை கொண்டு ஜென்மமாய் இந்த சரீரத்தை நம்ம என்ன பண்றோம்? சுமந்துக்கிட்டு இருக்கிறோம். யார் மூலமாய் சுமந்துருக்கோம்? எத்தனை தலைமுறை இது நம்ம எத்தனை தலைமுறையில நம்ம பிறந்திருக்கிறோம்ன்றதை தான், அதுக்கு பேர் தான் ஜென்மம். இத்தனை ஜென்மத்துல இந்த சரீரத்தை நான் பெற்று வாழ்கிறேன்றதுக்கு ஜென்ம சரீரம். ஜென்ம சரீரமாய் விதைக்கிறோம், ஆவிக்குரிய சரீரமாய் சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். போதும் பாருங்க, ஆதாம் இடத்துல இருந்து தான் நம்ம எல்லாரும் வந்தோம். நம்மளுடைய பாட்டன் யாரு? ஆதாம். அததான் சொல்றாரு, அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். இப்ப ஆண்டவராகிய இயேசுடைய ஜீவ வித்து, அவருடைய வித்து, அழிவில்லாத அந்த வித்து நமக்குள்ள வந்துடுச்சு. அதனால அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதுனால பாருங்க, ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல. அப்புறம் ஜென்ம சரீரமே முந்தினது. எது முந்தினது? ஜென்ம சரீரம். ஆதாம் சரீரம் தான் ஃபர்ஸ்ட் வந்தது. ரெண்டாவது வரது ஆவிக்குரிய சரீரம், ரெண்டாவது. அப்புறம் ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமிக்குள்ளிருந்து மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் வந்தவர். இப்ப முதல் இந்த சரீரம் எதுல இருந்து எடுக்கப்பட்டது? முந்தின மனுஷன் பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட மனுஷன், மண்ணானவன் இல்லையா? மண்ணானவன். இரண்டாவது மனுஷன் யாரு? வானத்திலிருந்து வந்தவர் கர்த்தர். அதனால மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர்கள் எப்படிப்பட்டவர்களோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்கள். இப்ப நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்கள் ஆயிட்டோம்? வானத்துக்குரியவர்கள் ஆக்கப்பட்டோம். எப்ப நீங்க மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும்படி அவருக்காக நீங்கள் ஒப்பு கொடுத்து, என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அந்த கோபுரம் பாதியிலே நின்று போயிட்டு அதை கட்டி தீர்க்க வேண்டும் என்று ஒரு மனுஷன் எப்படி தீர்மானத்தோடு வைராக்கியத்தோடு அதை கட்டுவதற்கு வைராக்கியம் உள்ளவனா இருந்தாலும், என்ன வந்தாலும், எப்படிப்பட்ட இடர்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட காரியங்கள் வந்தாலும், நான் என்னுடைய சுயத்தை நான் வெறுத்து கர்த்தருக்காக நான் அவருடைய வழியில நடப்பேன், அவருடைய பாதையில செல்வேன், அவருடைய சீசராய் இருப்பேன் என்று உங்க எண்ணம் எப்ப நீங்க உறுதிப்பட்டவர்களா நீங்க நடக்கிறீர்களோ அப்போது நீங்கள் வானத்துக்குரியவர்களா ஆக்கப்பட்டீர்கள். வானத்துக்குரியவர்களா ஆக்கப்பட்டதுனால சகோதரர் மேலும் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். எப்ப அணிந்து கொள்வோம்? இன்னும் அணிந்து கொள்ளல. இன்னும் நீங்களும் நானும் அவருடைய சரீரம் நமக்கு இன்னும் கொடுக்கப்படல. எப்ப கொடுக்கப்படும்? சகோதரரே, இந்த சரீரம் மண்ணுக்கு போகும்போது அந்த சரீரம் நமக்கு கொடுக்கப்படுமா?
வானவருடைய மண்ணானுடைய சாயலை நம்ம அணிந்து கொள்ளுது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அவர் என்ன தெளிவா சொல்றாரு பாருங்க. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதும் இல்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். போது நிறுத்துங்க. போன வாரம் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்துல 4ஆம் அதிகாரம் இல்லையா, 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13ல இருந்து 13ஆம் வசனத்துல இருந்து நான் சொன்னேன், நம்ம எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறதுல கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் சொன்னேன் இல்லையா. அதே டாபிக் அப்படியே இங்க வருது பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க, இதோ நான் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. இது உண்மை. நம்ம எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. அப்ப யாரும் சாக மாட்டாங்களா? ஏன்னா இயேசு கிறிஸ்து வரும்போது தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் முதலாவது எல்லாரும் கூட்டி சேர்ப்பாரு. நீதிமான்கள் எல்லாரும் ஒன்னா சேர்த்து அவங்க எல்லாரையும் முதல்ல பரலோகத்துக்கு எடுக்கிறாரு. அப்பதான் நம்ம என்ன பண்ண, அப்ப எல்லாரும் மதிக்க முடியாது. ஏன்னா இருக்கிறவங்க இயேசு வரும்போது உலகம் அப்படிதான் இருக்கும். அவர் வரும்போது மறிக்காதவங்க இருக்கிறாங்க இல்லையா, அதை சொல்றாரு. நம்ம எல்லோரும் மறிக்கிறது இல்ல, கிறிஸ்துவுக்குள் முதலாவது மரித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த வரிசையில எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அதனால மறிக்காதவர்கள் இன்னும் இருப்பீங்க இல்லையா. இப்ப திடீர்னு இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நைட்டு வராரு, இல்ல இப்பயே வரான்னு வச்சுங்க, நம்ம இன்னும் மறிக்கல இல்லையா. அதை தான் சொல்றாரு, இன்னும் மறிக்காதவர்களே நீங்கள் எல்லோரும் அவர் வரும்போது எக்காலம் தொனிக்கும், மரித்தோவர் என்ன பண்ணா ஆகிலும் கடைசியா எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோமா. அததான் சொல்றாரு, இதோ நான் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நம்ம எல்லோரும் எப்படி ஆகுமா, மறுரூபமாக்கப்படுவோம். எந்த மறுரூபமாக்கப்படுவோம்? அழிவுள்ள சரீரமாகிய இந்த அழிவில்லாத சரீரத்தை தரித்து கொள்ளுவோம். இந்த அழிவுள்ள சரீரம் இருக்குது பார்த்தீங்களா, இது வெளியே போயிட்டு அழிவில்லாத சரீரத்தை நம்ம எல்லோரும் தரித்து கொள்வோம். இது நடக்க போகுது அப்படின்றாரு. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்து வரும்போது புதிய சரீரத்தோடு வருவாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? மறுரூபமாக்கப்பட்டவர்களாய் நம்ம திடீர்னு இப்ப சபைக்கு வந்துட்டாங்கன்னா இப்ப நம்ம எல்லாரும் அப்படி என்ன பண்ணுவோம், உடனே நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்பட்டவர்களா நம்மளை அழைத்துட்டு போறாரு. எக்காலம் தொனிக்கும், அப்போது மரித்தோர் அழிவில்லாதவர்களா எழுந்திருப்பார்கள், நாமும் எப்படி இருப்போமா, அவர்களைப் போலவே நாமளும் மறுரூபமாக்கப்பட்டவர்களாய் அழிவில்லாத சரீரம் உடையவர்களாய் நம்ம இருப்போம். இந்த அழிவுள்ள சரீரம் அழிவில்லாததை தரித்து கொள்ளும், கனவீனமான சரீரம் பலமுள்ளதை தரித்து கொள்ளும். அதான் சொல்ற, நம்ம படிச்ச எவ்வளவு நேரம் படிச்ச பாருங்க, பலவீனமான சரீரம் விதைக்கப்படும், பலமுள்ளதா எழுந்திருக்கும், மகிமை உள்ளதா எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதை நாம் விதைக்கிறோம், எப்படிப்பட்டதா இருக்கும், எப்படிப்பட்டதா எழுந்திருக்கும், பலமுள்ளதா எழுந்திருக்கும். அததான் இங்க நம்ம படிச்ச இந்த வார்த்தையின் பிரகாரம் தான் நம்ம எல்லோரும் இயேசு இப்ப வரார்னா நம்ம எல்லாரும் இந்த சரீரம் அப்படியே நீக்கிட்டு வேற சரீரத்தை நம்ம உண்டாக்கி மறுரூபமாக்கப்பட்டவர்களாய், எப்படி கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் மறுரூபமாக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்களோ அவர்களைப் போலவே மறுரூபமாக்கப்பட்டவர்களாய் நாம் எல்லோரும் இருப்போம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு எதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு எதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணத்தை ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். அப்போதுதான் என்ன ஆகுமா, இந்த உலகத்தின் அதிபதியான சாத்தானை பிடிச்சு என்ன பண்ண, அக்னி கடலிலே தள்ளி அவனை அழிக்கிறாரு. அப்பதான் மரணத்தை அடியோடு அழிக்கிறாரு ஆண்டவர். அததான் சொல்றாரு, அப்ப மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையால இதோட விட்டுறக்கூடாது, இந்த கடைசி வசனத்தை நம்ம படிக்கணும். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இருக்கக்கூடாது. இதுதான் கடைசி இந்த வார்த்தையை நீங்க என்ன பண்ண, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் போகாது என்று அறிந்து உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியிலே எப்பொழுதும் பெறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். என்ன பண்ணணுமா?
இன்னும் நீங்க என்ன பண்ணோம், தேவப்பா நம்ம படுகிற பிரயாசம் எல்லாம் வேஸ்ட்டுங்க. பாரு, அவன் இஷ்டம் போல அவன் வாழறான். எதெல்லாம் நினைக்கிறானோ அதெல்லாம் அனுபவிக்கிறான். எதெல்லாம் பண்றானோ, எதெல்லாம் விரும்புறானோ அதெல்லாம் என்ன பண்றான். நம்ம எல்லாத்தையும் கர்த்தருக்கு பயந்து இது வேணும் பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமே. அதுதான் சொல்றாரு, கர்த்தருக்குள் படுகிற அந்த பிரயாசம் ஒரு நாளும் விருதாவாய் போகாது. என் தேவனுக்காக நான் இதையெல்லாம் விட்டுட்டேன். இது வரைக்கும் என் இஷ்டம் போல இருந்தேன், என் விருப்பம் போல இருந்தேன், இதை பண்ண அதை பண்ண. இனி நான் அதை என்ன பண்ண மாட்டேன், அதெல்லாம் நான் விட்டுட்டேன். அதனால கர்த்தருக்குள் படுகிற இந்த பிரயாசம் விருதாவா போயிடுச்சு அப்படின்னு சொல்லாத. அது விருதாவாய் போகவே போகாது என்று அறிந்து உறுதிப்பட்டவர்களாயும். எப்படி இருக்கணுமா நீங்க? உறுதிப்பட்டவர்களா இருக்கணும். அப்புறம் அசையாதவர்களா இருக்கணும். அப்புறம் கர்த்தருடைய கிரியையில எப்பொழுதும் பெருகிறவர்களாயும். கர்த்தருடைய கிரியையில இன்னும் என்ன பண்ணணுமா? பெருகணும். ஆமா, இன்னும் என்ன பண்ணணும், இன்னும் நான் கர்த்தருடைய அன்பிலே இன்னும் கிட்டி சேரணும். அவரை அறிகிற அறிவிலே விருத்தி அடையணும். அவரை துதிக்கிற துதியில பெருகணும். நான் நன்மை செய்கிறவனா இருந்தேன், நான் கைப்பிடித்து கொடுத்துக்கணும் இருந்தேன். இன்னும் நான் கைப்பிடித்து கொடுப்பேன். 100 பேருக்கு நான் கைப்பிடித்து கொடுத்தேன். இன்னும் நான் 500 பேருக்கு கொடுப்பேன். இன்னும் 1000 பேருக்கு கொடுப்பேன். இன்னும் நான் சுவிசேஷத்தை போய் சொல்லுவேன். இன்னும் நான் அநேகருக்கு நான் சத்தியத்தை அறிவிப்பேன். என்னென்னலாம் கர்த்தருக்காக நீங்க செய்றீங்களோ, கர்த்தருக்காக செய்கிறவர்கள் இன்னும் பெருக வேண்டுமா? நீங்கள் படுகிற பிரயாசம் ஒரு நாளும் விருதாவாய் போகாது என்பதை உறுதியாய் பற்றி கொண்டு வாழ வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமா, சோர்ந்து போவாதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் அருமையான சரீரத்தை நமக்கு வச்சிருக்கிறாரு. இது எப்ப பார்த்தாலும் சோர்ந்து போகுது இல்லையா? சோர்ந்து போவாத சரீரம், என்றென்றைக்கு அழிவில்லாத சரீரம், மகிமை உள்ள சரீரம், பிரகாசம் உள்ள சரீரம், சூரியனை போல பிரகாசிக்கிறவர்களா இருப்பீங்க என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில நீங்க அவருக்காக நீங்க என்ன பண்ணணும், வெறுத்து விடாவிட்டால் நீங்க தொடங்கின காரியத்தை பாதியிலே விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க வெறுக்கணுமா? எதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத நடக்கிறோமோ அதையெல்லாம் வெறுத்து எடுத்த காரியத்தை நீங்கள் வெற்றிகரமா முடிக்கணும்னா நீங்க தொடர்ந்து என்ன பண்ணுங்க, லக்கை நோக்கி ஓடுங்க. தொடர்ந்து நீங்க பெறுகிறவர்களா இருங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். சாக்கு போக்கு சொல்றதை நம்ம விட்டுடணும். என்ன பண்ணக்கூடாது, சாக்கு போக்கு சொல்லுவோம். உண்மையிலே நம்மளுக்கு எப்பயாவது ஒரு நாள் எழுந்துக்க முடியாத நம்ம ஜோடத்திலேயே எதுலயே இருப்போம். அது கர்த்தர் அறிவார். அப்ப நம்மளால என்ன பண்ணலாம், ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வர முடியலப்பா இன்னைக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதையும் எழுப்பி அனுப்பிச்சிடுவார். அப்பயும் பலன் கொடுப்பாரு ஆண்டவர். ஆண்டவரே நான் ஆலயத்துக்கு போனேன், எனக்கு பலனை கொடுங்கப்பா, எனக்கு நேரத்துல இருந்து ஜுரமா இருக்கு, கண்டிப்பா புதிய பலனை கொடுப்பாரு ஆண்டவர். விசுவாசிக்கிறீங்களா? சோர்ந்து போவாதீங்க, கலங்காதீங்க, பயப்படாதீங்க. நீங்க கர்த்தருக்காக வாழ்கிற இந்த வாழ்க்கை ஒரு நாளும் வீண் போகாது. நீங்க எல்லாவற்றிலும் தேவன் உங்களுக்கு இந்த பூமியில ஆசீர்வாதமா இருப்பீங்க, குறையில்லாத வாழ்வீங்க. அதோடு மாத்திரமில்ல, பரலோக நம்ம போக போற இடத்துல நீங்க எப்படி இருக்க போறீங்கன்னா, கர்த்தருக்காக நீங்க வாழ்ந்த அந்த வாழ்க்கைக்கு ஏற்ற பலனை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். அதனால உறுதிப்பட்டவர்களா இருக்க வேண்டும், அசையாதவர்களா இருக்க வேண்டும். கர்த்தருடைய கிரியில எப்பொழுதும் பெருகிறவர்களாய் இருப்பீர்களாக. கர்த்தர் இதை தான் விரும்புறாரு. விசுவாசிக்கிறீங்களா? தேவன் நல்லவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் எல்லாரும் எழுந்திருப்போம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த அற்புதமான கால வேளையில நன்றியோடு, முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு உம்மிடத்தில் அன்பு கூறுகிறோம் அப்பா. நாங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்கிறவர்களாய், இந்த பூமியில உமக்காக உறுதிப்பட்டவர்களாய் நிற்க வேண்டும் ஆண்டவரை. அசையாதவர்களாய் இருக்க வேண்டும். நாங்கள் எப்பொழுதும் கர்த்தருடைய கிரியிலே பெறுகிறவர்களாய் இருக்க வேண்டும் அப்பா. என் தேவனுக்காக படுகிற இந்த பிரயாசம் ஒரு நாளும் விருதாவாய் போகாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உங்களுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்துல வேண்டிக் கொள்கிறோம் உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சொத்தி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சொத்தி. என் ஆத்துமாவே கர்த்தரை சொத்தி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும், சமாதானம், சந்தோஷம் நம் சபையார் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென். ஒருவரை கை கொடுத்து கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் விருதாவாய் போகாது என்று சொல்லுங்க.